ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் வந்து பூ வருமா இல்லையா அப்படின்றது தாங்க. ஸோ மார்ச் மாதம் வந்து பூ நல்லாவே வரும். அண்ட் வந்து மார்ச் மாதத்து துளிர் வந்து பாருங்கள், உண்மையிலே ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ துளிருங்க, செடி ரோப்பாக அவ்வளோ துளிர் வந்திருக்கு, கண்கொள்ளா காட்சின்ற மாதிரி. ஸோ இந்த வருஷம் ஆக்சுவலாக அந்த மார்ச் ஏப்ரல் மேலாம் வெயில் காலம் வந்து எப்போவுமே வந்து மல்லித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெயிலுன்றது வந்து வரங்க. ஸோ மல்லித்தோட்டத்துக்கு என்ன சொல்கிறது, வெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வெயிலுக்கு தான் பூ வரும். என்ன சொல்கிறது, தண்ணியில் வளரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது. குழந்தைங்களுக்கு தான் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, தண்ணியில் வளர்க்குறவங்க ஆக்சுவலாக எண்ணெயில் வளருவாங்க, இல்லாதவங்க தண்ணியில் வளருவாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த மல்லி தோட்டத்துக்காரங்க வந்து இல்லாதவங்கன்ற மீனிங் இல்லை, தண்ணி இல்லாதவங்க நம்ம வந்து மல்லி தோட்டத்துக்கு வந்து மருந்தே போதுமானதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 2-3 தண்ணி தாங்க தேவைப்படும். பாருங்கள், இந்த வருஷம் மல்லி செடியில் இருக்கிற துளிர் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா செடி ரொம்ப அவ்வளோ துளிர் வந்திருக்கு. நாங்கள் வந்து இந்த மார்ச் மாதம் வந்து இவ்வளோ துளிர் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அது இல்லாமல் நாங்கள் அடித்த மருந்துமே பாருங்கள், ஹியூமிக்கு, சல்ஃபரு, அக்ரோகைனு தான். அது இல்லாமல் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுனா, நாங்கள் உரம் எதுவுமே போடல. அண்ட் வந்து நாட்டு உரமாக எதுவுமே ஊட்டச்சத்து அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. ஸோ சேர்க்காமல் வந்து இந்த அளவுக்கு வந்து துளிர் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, ப்ராப்பராக வந்து மருந்து அடிக்கணுங்க. துளிர் மருந்து வந்து ப்ராப்பராக கட் பண்ணி விட்டுட்டு ஒரு வாரம் வெயில் நல்லா காய விட்டுற அளவுக்கு செடியில் வந்து நல்லா துளிர் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா காய விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து மருந்து அடிச்சிங்கன்னா அழகாக துளிர் வருங்க. ஸோ இனிமேல் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் பூ வந்து நிறைய பூ வரும். ரேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அண்ட் வந்து ரேட் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து இருக்குது, டிஃபர் ஆகுங்க. ஸோ டிஸ்ட்ரிக் வைஸ்னால் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க. பாருங்கள் எப்படின்னா, மற்ற டிஸ்ட்ரிக் கம்பேர் பண்ணும்போது எங்கள் டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் மேக்ஸிமம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் நிறைய டிஸ்ட்ரிக்டில். எங்களோட மினிமம் ரேட் வந்து சொல்கிறேன் நான், 800 700 அந்த மாதிரி. 800 700 போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 கூட உங்கள் சைடு விற்கும். ஸோ அது மாதிரி தான் மல்லிகை பொறுத்த வரைக்கும் எங்கள் சைடு வந்து அவ்வளோதான் போயிட்டுருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி லாபம் தான் மல்லிகை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ரேட் வந்து நான் ஃபிக்ஸடாக வந்து உங்கள்கிட்ட வந்து நான் திணிக்கல, இவ்வளோதான் விற்கும், இவ்வளோதான் இப்போ வரும் அப்படின்ற மாதிரி. அண்ட் வந்து துளிர் பாருங்கள், உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டைமு. எந்த உரமும் போடல. ஆனால் இந்த சம்மர் சீசன் வந்து வெயில் அதிகமாக இருக்குதுன்னு கஷ்டமாக இருந்தாலுமே ஆனால் செடி நிறைய பூ பார்த்தா பெரிய பெரிய முகம் இருக்கும், பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். மூட்டை கணக்கில் பூ எடுத்துகிட்டு போகிறது தாங்க இந்த மார்ச் ஏப்ரல் மேலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் வந்து பூ வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள் துளிர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிஜமாவே இந்த டைம் இவ்வளோ துளிர் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் வந்து உரமும் அந்த டைம் ஆக்சுவலாக சேர்க்கல, நாங்கள் மருந்து மட்டும்தான் அடித்தோம். அதுதான் மருந்து வந்து எப்பவுமே சல்ஃபர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. சல்ஃபர் வந்து உரமாகவும் கிடைக்கும். அண்ட் வந்து சல்ஃபரு, ஹியூமிக்லாம் வந்து நீங்கள் உரமாகவும் கிடைக்கும், அண்ட் வந்து மருந்தாகவும் கிடைக்கும். ஸோ மருந்தாக நீங்கள் வாங்கிட்டு வந்து அடிங்க. அண்ட் வந்து சமத்கார் வந்து அடிங்க. அது வந்து கொடித்துளிர் வந்து வராமல் இருக்கிறதுக்காக தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த டைம் வந்து செடியுமே கொஞ்சம் வளர்ந்துடுச்சு. செடி வச்சு இப்போ மார்ச்சா, ஒரு வருஷம் 10 மாதம் ஆகுதுங்க. ஸோ மே மாதம் வந்துச்சு அப்படின்னா 2 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது செடி வச்சு. ஒரு சில செடிங்கெலாம் பார்த்தா எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. நிஜமாக இது 2 வருஷ செடியான்ற மாதிரி அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா செடி அவ்வளோ பெரிய செடியாகவும் இருக்குது. செடி நிறைய துளுருங்க உண்மையாகவே. நான் லைவ் வந்திருக்கேன். ஏன்னா லைவ் வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு. பட் லைவ் வரதை விட எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்குறது தான் நல்லாயிருக்கு. ஸோ இனிமேல் வந்து வீடியோஸ் அதிகமாக வரும். நான் பாப்பா இருக்கிறதுனால தான் வீடியோஸ் சரியாக கொடுக்க முடியலைங்க. ஸோ வீடியோஸ் கொடுக்க முடியல அப்படின்னும் போது அட்லீஸ்ட் அது தோட்டத்தினாலும் அப்டேட் பண்ணலாம். அன்றைக்கி டே வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால தான் பாருங்கள் எப்படி இருக்குது துளிர்னு சொல்லிட்டு. உங்களது வந்து நீங்களாம் செடி கட் பண்ணி விட்டுட்டிங்களா? இனிமேல் வந்து நிறைய பேர் பூவெலாம் வரல அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. சீசன் வந்து இனிமேல் மார்ச் ஏப்ரல் மே வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னா கூட பூ வரும். ஸோ தண்ணி இனிமேல் மழை காலம் வந்தாலுமே பூ வரும். ஸோ இனிமேல் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தண்ணி முடிஞ்ச வரைக்கும் விட்டு கட் பண்ணி விடுங்க. நல்லா வந்து அரும்பு எடுத்து பூ வரும்.
ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து சொன்னேன், நான் எதுவுமே பண்ணலைங்க, எந்த உரமும் போடல, கட் பண்ணி விடலை, அதனால் துளிர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து அம்மா வீட்டு செடி. இது வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது வந்து நாங்கள் எப்போவுமே ப்ராப்பராக கட் பண்ணி விட்டுருவோம். ஸோ கட் பண்ணி விட்டு உரம் போடுறோமோ இல்லையே கட் பண்ணி விட்டு மருந்து அடிப்போம். அண்ட் வந்து பூச்செடிங்களுக்கு வந்து மருந்து வந்து களைக்கொல்லி மருந்துலாம் அடிக்கலாமா அப்படின்றது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். தாராளமாக அடிக்கலாம். பாருங்கள், பூச்செடி பொறுத்த வரைக்கும் வீடு மாதிரி இருக்குங்க. மேக்ஸிமம் களையே அதிகமாக இருக்காது, சுத்தமாக இருக்கும் பார்த்தா. அதுவும் இல்லாமல் மருந்து அடிக்கிறதுனால எந்த பூச்சியுமே இருக்காது. பூச்சிலேருந்து புழுலேருந்து எறும்புலேருந்து எதுவுமே வந்து என்ன சொல்கிறது மல்லி தோட்டத்தில் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம மருந்து ஆட் பண்ணுறதுல அந்த ஸ்மெல்லுக்கு எந்த பூச்சியுமே வராது. ஸோ அதனால தான் இப்போ நிறைய வந்து பூ வர ஆரம்பிக்கும் போது தான் நிறைய வந்து புழுலாம் வரும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டேவே வந்து கொஞ்சம் புழுலாம் இருக்குது, நான் பூ இருக்கும் போது பார்த்தேன். ஸோ நேற்றுமே வந்து மருந்து அடித்தாச்சு. என்ன மருந்து அப்படின்னா இம்ப்ளிசிட்டு மொவெண்டோ அதெல்லாம் தான். அது வந்து புழு மருந்துங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த துளிர் மருந்து வந்து சல்ஃபர் ஆட் பண்ணிக்குவாங்க. சல்ஃபர் வந்து ஆக்சுவலாக எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எனக்கு தெரிஞ்சு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் சொன்னது. சல்ஃபரு அப்புறமா ஹெச்ஓடெஸ்ன்னு ஒரு மருந்துங்க. ஸோ அது வந்து எங்கிட்ட ஃபோட்டோஸ் இல்லை ஆக்சுவலாக. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதை அடித்தாங்க. இப்போ வந்து அது வாங்கிட்டு வந்து அடிக்கல, டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு வந்து அடிக்கிறாங்கங்க. ஸோ அதுதான். பட் வந்து ரெகுலராக நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு சில மருந்து தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். பிராண்டடும் அது இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி துளிர் நல்லா வரும். அதில் வந்து எப்போவுமே நீங்கள் மருந்து அடிக்கிறதுல இந்த சல்ஃபர் ஆட் பண்ணிக்குவாங்க. சல்ஃபர் அண்ட் வந்து ஹெச்ஓடெஸ்லாம் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் கிடைச்சா வாங்கி அடித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஆக்சுவலாக இந்த டைம் வந்து சல்ஃபர், அப்புறம் யூமிக்கு, அப்புறம் அக்ரோகைன் ஆக்சுவலாக அடித்தோம். அப்புறம் சமத்கர் 4 மருந்து தான் அடித்தோம், துளிர் மருந்து. பாருங்கள் துளிர் மருந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடித்தது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையிலே இந்த டைம் வந்து செடி நிறைய பூ பார்த்தா வரும். ஏன்னா இனிமேல் சம்மர் இல்லையா, பாருங்கள் செடி நிறைய துளிர்னால் அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு. பூ பறிக்கும் போதெல்லாம் உண்மையாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாகவே கிலோ கணக்கில் தான் அறுப்பாங்க. ஆக்சுவலாக எங்கள் சைடெலாம் ஒரு கிலோ வந்து எவ்வளோ அப்படின்னா 70 ருபீஸுங்க, 70 ரூபா. ஸோ 70 ரூபா அப்படின்னா 2 கிலோ அறுத்தாங்கன்னா 140 ரூபாங்க. ஒரே என்ன சொல்கிறது, ஒரு 1 ஹவரில் 1.5 மணி நேரத்தில் ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஒரு ஆள் வந்து 5 கிலோ வரைக்கும் அறுப்பாங்களாங்க. ஸோ 5 கிலோ அப்படின்னா மேக்ஸிமம் பூ இருக்கும் போது தாங்க அது மாதிரி அறுக்க முடியும். இதே நவம்பர், டிசம்பர், ஜனவரி டைம்கள்லாம் 1 கிலோ பூ 2 கிலோ தான் வரும். அப்போ வந்து நம்ம நல்லா சுத்தமாக அறுக்கவே முடியாது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த 1 கிலோ 2 கிலோ பூவே 4 பேருன்றது இன்னும் 4 பேர் சேர்த்தா இருக்கலாமான்ற மாதிரி தோணும், ஒன்றா தேடி அறுக்கிறதுக்கு. பட் இந்த சம்மர் பூ வந்து போட்டி போட்டுட்டு அறுப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், நிறைய வீடியோஸ் வருங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான மெசேஜ் வரும், பார்க்கவும் அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தோட்டம் நிஜமாகவே நல்லாயிருக்கு இந்த டைமு. இனிமேல் வந்து உங்களுதுமே அப்படி தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் கிளியராக வச்சுக்கோங்க. மல்லித்தோட்டத்தை பாருங்கள், களைக்கொல்லி மருந்தெல்லாம் அடிச்சிட்டு க்ளீனாக தான் இருக்கும். எப்போவுமே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பூ பறிக்கும் போது ஆனால் அதுக்குள்ளே வந்துடுங்க. அதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு மருந்து அடிக்கிறவங்க அடிக்கிறாங்க. நாங்கள் வந்து அடிக்காமல் விட்டுருவோம். ஒரு சில டைம் அடிப்போம், ஒரு சில டைம் வந்து அடிக்க மாட்டோம். இப்போ வந்து செடி 2 வருஷம் ஆக போகுது இல்லையா, ஸோ அதனால் செடி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. கொஞ்சம் நீண்டு பறிக்கிற மாதிரி தான் இருக்குது பூவு. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ பூ வருது, என்ன ரேட் வருது, எவ்வளோ பில் வருதுன்றதெல்லாம் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் வந்து மறக்காமல் துளிர் மருந்து வந்து நாங்கள் இதுதான் அடிக்கிறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் வாங்கிட்டு வந்து அடிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் வந்து தோட்டம் வச்சு இப்போ கட் பண்ணி விட்டுருக்கீங்களா? நாங்கள் வந்து இப்போ கட் பண்ணி விட்டுருக்கிறது பாருங்கள், இது வந்து கட் பண்ணி விட்டுருக்கோமா, கீழ்காலனி வந்து பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 3 டேஸ் தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்போவுமே 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படி தான் வரும். அண்ட் வந்து இன்னொரு பேட்ச் வந்து ரெடியாக இருக்குது. அந்த பேட்ச் முடிதோ இல்லையோ அண்ட் இந்த கழனி வந்துடுங்க, இந்த துளிர் வந்துடும். ஸோ இனி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 20 டேஸ் பக்கம் வந்து நிறையா பூ பறிக்கிற வேலை தான். அண்ட் வந்து பூவோட ரேட்டு வித் பூ வந்து எத்தனை கிலோ வந்ததுன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக வீடியோஸ் ட்ரை பண்ணுறேங்க, போடணும்னு நினைக்கிறேன். பட் பாப்பா இருக்கிறதுனால என்னால் போட முடியல இப்போ ரீசன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். மல்லி தோட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வீடும் மல்லி தோட்டமும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் க்ளீனாக வச்சுருப்பாங்க, பூச்சிலாம் வராது. அது இல்லாமல் க்ளீனாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அரும்பு பாருங்கள், நிஜமாகவே செடி ரொம்ப துளிர் பாருங்கள். சல்ஃபர் அடித்தா ஆக்சுவலாக அந்த மாதிரி துளிர் வருமா.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஹியூமிக் அண்ட் சல்ஃபர். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, பாய்.